இந்தியாவை திரும்பி பார்த்த சேகர் ரெட்டி தொடர்புடைய அதிரடி சோதனை அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார். இவர்தான் சேகர் ரெட்டி, வேலூரைச் சேர்ந்தவர். இவர் மற்றும் இவர் தொடர்புடைய இடங்களில் ஒரு வாரத்திற்கும் மேலாக அதிரடி சோதனைகள் நடத்தியது வருமான வரித்துறை. வீடுகள், அலுவலகங்கள், தனியார் ஹோட்டல் அறைகள் என சேகர் ரெட்டிக்கு சொந்தமான இடங்களிலிருந்து கோடிக்கணக்கில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கிலோ கணக்கில் தங்கம் பிடிபட்டுள்ளது. இதையடுத்து சேகர் ரெட்டி மற்றும் இவரது சகாக்கள் மீது மத்திய புலனாய்வு அமைப்புகளான அமலாக்கப் பிரிவு, சிபிஐ ஆகியவை வழக்கு பதிவு செய்துள்ளன. சேகர் ரெட்டிக்கு எதிராக தற்பொழுது சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். சிபிஐ பொறுத்த வரைக்கும் சேகர் ரெட்டிக்கு தற்பொழுது உடனடியாக 30 கோடி ரூபாய் புதிய ரொக்கத்தை கொடுத்தவர்கள் யார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். வங்கி அதிகாரிகள், RBI அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட 171 கிலோ தங்கம் எங்கிருந்து வந்தது என்ற கோணத்தில் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். சேகர் ரெட்டி உள்ளிட்டோரின் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் 131 கோடி ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம், 171 கிலோ தங்க கட்டிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவ்வளவு சொத்துக்களை சேகர் ரெட்டி சேர்த்தது எப்படி? மணல் குவாரிகளில் விதி மீறல்களை செய்து பணம் சேர்த்தாரா என அமலாக்கத்துறை விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது. மத்திய புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையில் மேலும் பல அதிரடி உண்மைகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக மகாலிங்கம் பொன்னுசாமி.